ஸ்டூடெண்ட் இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் காஸ்டிங் பார்க்க போகிறோம். மார்ஜினல் காஸ்டிங் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ப்ராசஸ் காஸ்டிங்கு. இந்த ப்ராசஸ் காஸ்டிங்கில் 3 ப்ராசஸ் கொடுத்துருக்கான் இந்த ப்ராப்ளத்தை. இப்போ நம்ம ப்ராசஸ் காஸ்டிங்கை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, டைம் இல்லை. நான் உங்களுக்கு என்னென்னா இந்த ப்ராப்ளத்தை மட்டும் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃப்ரண்டில் கொடுத்துருவாங்க. இதில் ப்ராசஸ் எக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான், ப்ராசஸ் ஒய் கொடுத்துருக்கான், ப்ராசஸ் இசட் கொடுத்துருக்கான். இந்த ப்ராசஸ்க்கான மெட்டீரியல் காஸ்ட்டு கொடுத்துருக்கான், டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்கான், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான். இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை எதுலேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்கான் அப்படின்னா வேஜஸ்லேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்கான். அப்போ இந்த 3 ப்ராசஸில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ப்ராசஸ் எக்ஸு ஒய் இசட்னு கொடுத்துருக்கான். இதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை அவன் எதுலேருந்து எடுத்து சொல்லியிருக்கான்னா ஃபார் வேஜஸ்லேருந்து ஃபாலோ பண்ண சொல்கிறான். அப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 25 வேஜஸில் 25,000 20,000 15,000 கொடுத்துருக்கான். இதை நம்ம ரேஷியோவில் எடுத்துக்கலாம். ரேஷியோவில் எடுத்துக்கும் போது 25 20 15 எடுத்துக்கலாம். இதை டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா இதை மினிமைஸ் பண்ணிங்கன்னா 5 4 3ன்னு வந்துடும். டோட்டல் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 12 வந்துடும். 12 ஷேர்ஸ் வந்துடும். 5:4:3 5:4:3 அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 + 4 9 9 + 3 = 12 ஷேர் வந்துடும். ஏன்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக அவங்க எதை எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னா வேஜஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. இதனுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 5000 யூனிட்டை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வர சொல்கிறான். 5000 யூனிட்டை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வர சொல்லியிருக்கான் ப்ராசஸில். இப்போ நம்ம ப்ராசஸ் பார்க்கும்போது என்னென்ன எடுத்துக்க போகிறோம்னா ப்ராசஸ் ஃபார் எக்ஸுக்கு எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 காலம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்று யூனிட்டுக்குன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. இதில் யூனிட்டு அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸோட ரா மெட்டீரியல் ஒர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸோடது 30,000 கொடுத்துருக்கோம். அப்போ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரா மெட்டீரியல் எடுத்துக்கும் போது எவ்வளோ இருக்குன்னா 30,000 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 30,000ல் இந்த எக்ஸ் ப்ராசஸுக்கு எவ்வளோ யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 5,000 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ 30,000 டிவைடட் பை 5ன்னு பார்த்தீங்கன்னா 6 வந்துடும். நமக்கு 6 பேர் யூனிட் வந்துடும். 6 பேர் யூனிட். அது உங்களுக்கு டவுட்டுன்னா என்னென்னு எழுதலாம்னா ரா மெட்டீரியல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 டிவைடட் பை 5,000. அப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் ப்ராசஸ் எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதர் ரா மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்கான். 2 ரா மெட்டீரியல் 2 அதர் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். அதர் ரா மெட்டீரியல்ஸோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 5,000. அப்போ 5,000 டிவைடட் பை 5,000னா பர் யூனிட் 1 ரூபா வந்துடும். செகண்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா வேஜஸ் கொடுத்துருக்கான். 2 வேஜஸ். வேஜஸோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸில் 25,000 கொடுத்துருக்கான். அப்போ 25,000 டிவைடட் பை 5னா 5 ரூபீஸ் வந்துடும். பர் யூனிட் 5 ரூபீஸ் வந்துடும். அடுத்து 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா அது 2,500 கொடுத்துருக்கான். ப்ராசஸ் எக்ஸுக்கு 2,500 கொடுத்துருக்கான். அப்போ 2,500 டிவைடட் பை 5,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பைசா வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணல. கீழே என்ன கொடுத்துருக்கான்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான். எது கொடுத்துருக்கான்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான். இப்போ இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எந்த அமௌண்ட் கொடுத்துருக்கான்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னா 30,000. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 30,000 கொடுத்துருக்கான். இதில் வேஜஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கான். நான் அதை ஒர்க்கிங் நோட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கள், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதை ஃபாலோ பண்ணணும்னா வேஜஸை ஃபாலோ பண்ணோம். அப்போ வேஜஸை ஃபாலோ பண்ணும்போது இந்த ரேஷியோவை எடுத்துக்கலாம். 25 + 20 + 15னா 16 வந்துடும். இல்லைன்னா 12 வந்துடும் மினிமைஸ் பண்ணால். அப்போ இதில் எக்ஸ் ப்ராசஸில் வேஜஸோட ரேஷியோ 5,
டோட்டல் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், 12 இருக்குது. அப்போ 12 இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5 divided by 12 போட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 12,500 வரும். 12,500 நமக்கு கிடைச்சிரும். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரா மெட்டீரியல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் பேஸ்ட் ஆன் தி வேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 12,500 டிவைடட் பை 5,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 rupees வந்துடும். 2.5 rupees வந்துடும். இப்போ இதை நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். டோட்டல் பண்ணால் 25 + 60 72 75,000 நமக்கு கிடைச்சிரும். நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா டோட்டல் காஸ்ட் வந்து 75,000 கிடைச்சிரும். இப்போ இந்த காஸ்ட்டு தான் நான் அது அமௌண்ட்டுன்னு எழுதியிருக்கேன். அது அமௌண்ட் எழுதினாலும் சரி காஸ்ட்டுன்னு எழுதிக்கோங்க. 75,000 இருக்குது. அப்போ 75,000 டிவைடட் பை 5,000 ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 15 rupees per unit வந்துடும். per unit cost, per unit cost, per unit cost வந்துடும். இதை நீங்கள் டோட்டல் பண்ணாலும் அதுதான் வரும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இங்கே எவ்வளோ இருக்கும்? 15 rupees per cost வந்துடும். இது 75,000 வந்துடும். அப்போ 75,000 க்ளோசிங், 75,000 எழுதுகிறோம். இங்கே எவ்வளோன்னு எழுதுகிறோம்? 15 rupees. இங்கே எவ்வளோ எழுதுகிறோம்? 15 எழுதுகிறோம். அப்போ இது எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா பை ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு எதுக்கு ஒய் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுவோம். எந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுவோம்? ஒய் ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராசஸ் ஒய்க்கு கொண்டு வந்துடும். இப்போ நம்ம ப்ராசஸ் எது கொண்டு வந்துடும்? ஒய்க்கு கொண்டு வந்துடும். அப்போ ப்ராசஸ் அக்கௌண்ட் ஒய் அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ராசஸ் அக்கௌண்ட்டு ஒய். அப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஏவிலேருந்து என்னென்னு எழுதிக்கலாம்? 2. இது என்னென்னு எடுத்துக்கிறோம்? ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ். ப்ராசஸ் அக்கௌண்ட்டு என்னென்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பெர் யூனிட்னு எடுத்துக்கிறோம். இதை காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். பெர் யூனிட்னு எடுத்துக்கிறோம். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது நமக்கு அது ஈஸியாக கிடைச்சிரும். சரியா? அப்போ எவ்வளோ காஸ்ட்டு? 75,000 இருந்தது. இங்கே 15 rupees இருந்தது. 15 per unit இருந்தது. இது எதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ எக்ஸுக்கான காஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கான காஸ்ட்டு? எக்ஸுக்கு. அப்போ எக்ஸோட மெட்டீரியல் இப்போ பார்க்கணும். டு மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது? மெட்டீரியல் 10,000. ஒயில் எவ்வளோ இருக்குது? 10,000 டிவைடட் பை 5. 10,000 டிவைடட் பை 5,000. 10,000 டிவைடட் பை 5,000. 10,000 டிவைடட் பை 5,000 இங்கே எவ்வளோ வரும்? 2 வந்துடும். 2 rupee வந்துடும். இப்போ மெட்டீரியலுக்கு அடுத்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்? வேஜஸ் எடுத்துக்க போகிறோம். டு டைரக்ட் வேஜஸ். எது எடுத்துக்கலாம்? டைரக்ட் வேஜஸ். அப்போ டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே 20,000 இருக்குது. 20,000 இங்கே எவ்வளோ வந்துடும்? 4 per unit. 20,000 டிவைடட் பை 5,000. 10,000 டிவைடட் பை 5,000 வந்துடும். அப்போ வேஜஸ் எடுத்துட்டோம். அடுத்து டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,000 கொடுத்துருக்காங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது? 3,000. அப்போ 3,000 டிவைடட் பை 5,000 0.6 rupee, 60 பைசா வந்துடும். காஸ்ட் எவ்வளோ வந்துடும்? 60 பைசா வந்துடும். சரிங்களா? இப்போ டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொண்டு வரணும். லாஸ்ட்டில் என்னென்ன இருக்குது? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஸ்பேஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேஜஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 30,000. அந்த வேஜஸோட ரேஸ் எவ்வளோ இருக்குது? 4 divided by 12. 4 divided by 12 அப்படின்னு போடணும். 4 divided by 12 போடலாம். இல்லைன்னா 20 divided by 16 போடலாம். 4 divided by. அப்போ நமக்கு எவ்வளோ ஆன்சர் வந்துடும்னா இந்த பாருங்க 4. இங்கே என்னென்ன இருக்குது? 3. நான் 12. இங்கே 10,000 வந்துடும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோம்? 10,000. அப்போ 10,000 divided by 5,000 இங்கே என்ன வந்துடும்? 2 rupees வந்துடும். இவ்வளோ தான் இப்போ செகண்ட் ப்ராசஸ்ஸு. இப்போ இதை டோட்டல் பண்ணோம். டோட்டல் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,18,000 கிடைச்சிடும். 10 இந்த பாருங்க 75,000 95,000 1,05,000 1,18,000 கிடைச்சிடும். 1,18,000 கிடைச்சிடும். இந்த 1,18,000 டிவைடட் பை 5,000 நம்ம யூஸ் பண்ணனா நமக்கு 23.60 கிடைச்சிடும். 23.60. இதை டோட்டல் பண்ணாலும் அதான் வரும். 15 17 21 223 60 0.6. அப்போ நமக்கு ப்ராசஸ் வந்து எவ்வளோ வந்தது? 1,18,000 இங்கே கிடைச்சிடும். இங்கே எவ்வளோ இருக்குது? 23.60 கிடைச்சிடும். இது பெர் யூனிட் காஸ்ட்டுன்னு போட போகிறோம். இது காஸ்ட்டு
அப்படின்னு போட போகிறோம். அப்போ இது என்ன பண்ணோம், பை ப்ராசஸ் எங்கே கொண்டு போகணும், பை ப்ராசஸ்ஸு இசட்டுக்கு கொண்டு போகணும், டு இசட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அப்போ இசட்டுக்கு கொண்டு போகும்போது இதனுடைய அவுட்புட்டு 5000 யூனிட்டை நம்ம டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இங்கே என்ன வரும், அடுத்து ப்ராசஸ் காஸ்ட்டு, ப்ராசஸ்ஸு இசட்டுன்னு எழுத போகிறோம். இப்போ இந்த ப்ராசஸ் இசட்னு எழுதும்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எதுலேருந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஃப்ரம் ஒய்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போ ப்ராசஸ்ஸு ஒய் எவ்வளோ இருக்குது, காஸ்ட்டு பெர் யூனிட்டு இது க்ளோசிங் ஆன் 23.60 1,18,000. ஓகேவா? அப்போ இங்கே என்னென்னு எழுதலாம், 23.60 இங்கே எவ்வளோ இருக்குது, 1,18,000. இப்போ இசட் ப்ராசஸ்க்கு நம்ம எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னா, இசட்டோட மெட்டீரியல் டு மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்குது, 5,000. 5,000 டிவைடட் பை 5,000 எவ்வளோ வரும், 1 ரூபி வந்துடும். சரிங்களா? அடுத்து டு டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ இருக்குது, டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ இருக்குது, 15,000 கொடுத்துருக்கான். அப்போ 15,000 டிவைடட் பை 5,000 எவ்வளோ வரும், 3 rupees வந்துடும். சரியா? இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 5,000 கொடுத்துருக்கான். 5,000 டிவைடட் பை 5,000 இங்கே எவ்வளோ வரும், 1 rupees வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்கணும், டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு எதுலேருந்து எடுத்துக்கணும், ஃப்ரம் வேஜஸ் எவ்வளோ எடுத்துக்கலாம், 30,000 இன்ட்டு ரேஷியோ எவ்வளோ இருக்குது, 3 divided by 12 எடுத்துக்கலாம். 30,000 divided by 3 divided by 12 எடுத்துக்குவோம். அப்போ எடுத்தோன்னா எவ்வளோ வரும், 7,500 வந்துடும். 7,500 divided by 5,000 போட்டிங்கன்னா 1.50 வந்துடும். 1.50. இப்போ இந்த ப்ராசஸ் அக்கௌண்டிங்கில் டோட்டலாக எக்ஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் இருந்தது, ஒய்ன்னு ஒரு ப்ராசஸ் இருந்தது, இப்போ இசட்னு ஒரு ப்ராசஸ் இருந்தது. இப்போ ப்ராசஸ் வந்து என்ன ஆகிடும், ஃபினிஷ்டு ஸ்டாக்காக மாறிடும். இப்போ எவ்வளோ ஆகிடும், ஃபினிஷ்டு ஸ்டாக்காக மாறிடும். அப்போ ஃபினிஷ்டு ஸ்டாக்காக மாறும்போது எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் காஸ்ட் இருக்குது பாருங்கள், 1,50,500. 500 12 20 17 17 17 5 22 30க்கு 0 3 3 1 4 4 1 5 மீதி இருக்கிறது எவ்வளவு, 1,50,500. அப்போ 1,50,500 டிவைடட் பை 5,000 போட்டிங்கன்னா 30.10. அப்போ நம்ம அங்கே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 30.10 1,50,500 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே என்ன எழுதணும், பை ஃபினிஷ்டு ஸ்டாக்கு என்னென்னு எழுதணும், ஃபினிஷ்டு ஸ்டாக் அப்படின்னு எழுதிடுவோம். ஃபினிஷ்டு ஸ்டாக்னு எழுதும்போது ஒரு யூனிட் காஸ்ட் எவ்வளோன்னா 30 ரூபா, 30.10. இந்த 5,000 யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,500. இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ் காஸ்ட்டு. இந்த ப்ராசஸ் காஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம், ஏன்னா டைம் சேவ் பண்ணுங்கிறதுக்காக. இதை நம்ம அடுத்த வீடியோலையோ அடுத்த கிளாஸஸ்லேயோ உங்களுக்கு ப்ராசஸ் பற்றின ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். இதை டைரெக்டாக சம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸிமம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் கொடுக்குற ப்ராப்ளம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்.